ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு குருமா. பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு குருமா பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு உருளைக்கிழங்கு மசால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மணமாக ருசியாக தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். இதை நம்ம தோல்சி விட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பொடியாக இல்லைங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம குக்கரில் சேர்த்தும் வேக வைக்கலாம், இந்த மாதிரி பாத்திரத்துலையும் வேக வைக்கலாம். பட் ரொம்ப குழையாமல் கொஞ்சம் பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு விசில் விட்டுக்கோங்க. இல்லை ஓப்பன் பாத்திரத்துனா ஒரு 60-70% வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குருமா தாளித்து விட்டு வேக வைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி விட்டு இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருவோம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. டைம் கேப்பில் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல்சி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு, இந்த மசாலுக்கு நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இது காரம் சரியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருவோம். அந்த தண்டோடவே சேர்த்துக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு 10 to 15 புதினா இலைகள் இந்த அளவுக்கு போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். பட் ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்காங்க. கூட ஒரு 2 கீத்தளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துருவோம். இப்போ இதிலே ஸ்பைசஸ் சேர்த்துருவோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்தது பட்டை சன்னமாக இங்கே ஒரு 2-3 பீஸ் எடுத்துருக்குறேன், அது சேர்த்தாச்சு. கூடவே 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ கமகமன்னு வாசனையோட இந்த உருளைக்கிழங்கு குருமாக்கான மசாலா ரெடி. அந்த டைம் கேப்பில் அங்கே உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கு. அதாவது ரொம்ப குழையிற ஸ்டேஜும் போகலை, பட் நல்ல பதமாக வெந்திருக்கு. ஒரு 75% கிட்ட வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த வெந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருவோம். இப்போ வெந்த உருளைக்கிழங்கு தனியாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குருமா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இங்கே மசாலா அரைக்கும் போது எல்லா பொருட்களுமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல பொறுமையாக வதக்கி கொடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்த உடனே டக்குன்னு குயிக்காக வதங்கிடும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இந்த க்ரீன் உருளைக்கிழங்கு குருமாக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அது ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், மசாலா நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலாவை கலந்து விட்டுக்கிறேன். நல்ல மசாலா கம்ப்ளீட்டாக கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னொரு 250 ml தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு.
இப்போ இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போய் குழம்பு வாசனை வரட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த உருளைக்கிழங்கை ஒரு 75% வேக வச்சுருக்கிறோம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு அகைன் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு மசாலா பிடிச்சி நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அவ்வளோதான். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக கமகமன்னு வாசனையோட அருமையான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு குருமா உருளைக்கிழங்கு மசால் பண்ணாமல் இந்த ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரியோட நல்ல பொருத்தமாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படியும். ஸோ ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட டேஸ்டியான தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் உருளைக்கிழங்கு குருமா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியான ரெசிபியும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.